ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான், டோஸ்டட் சீஸ் சாண்ட்விச். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன வேணுங்கிறத இப்போ பார்த்துடலாம். தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸா சாஸ், பட்டர், பிரெட், சீஸ் ஸ்லைஸ், சாட் மசாலா. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த ப்ரெட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ப்ரெட்லேயுமே பட்டர் தடவிக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பட்டர் இல்லைன்னா நெய்யும் தடவிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பீஸா சாஸ் வீட்டிலே செஞ்சது. சப்போஸ் உங்கள் வீட்டில் பீஸா சாஸ் இல்லை அப்படின்னாலும் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் பீஸா சாஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். அது இல்லைனாலும் நார்மலாகவே சாண்ட்விச் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நான்வெஜ் வெஜ் எப்படினாலும் இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். இதில் முட்டை ஸ்லைஸ் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் ஸ்லைஸ் 2 வச்சிடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இது மேலே தக்காளி ஸ்லைஸ். இது மேலே புதினா இலை. இது மேலேயும் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கலாம். இது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா தூவிக்கலாம். ஃபைனலாக சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் அண்ட் பட்டர் இது ரெண்டும் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி எம்டியாக ப்ரெட் வச்சு ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாண்ட்விட்சை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்து நான் கவர் பண்ணிக்கிறேன். இதை இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது தான். தோசைக்கல் ஆல்ரெடி வச்சாச்சு, சூடாக இருக்குது. இப்போ ஒன் சைடு பட்டர் தடவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபைனலாக சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் சிக்கன் ஃப்ரை பண்ணது வச்சு கூட சாப்பிட்லாம். அண்ட் எக் ஆம்லேட் அது ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஒரு கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. உள்ளார எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்பவும் வந்து வேகாமல் லைட்டாக மைல்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் சாப்பிடும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீஸ் அண்ட் பட்டர், ஸோ அதோட ஃப்ளேவர் அண்டு சாஸ் எல்லாத்தோட ஃப்ளேவரும் கலந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.